விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் 11ல் ஒரு கண்டெஸ்டன்ட் தான் சரண்ராஜ் அவர்கள். இவருடைய பாடல் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். சமீபத்தில் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவருக்கு கிடைத்த வெற்றி வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவருடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி வந்து கேட்கக்குள்ள அஃப்கோர்ஸ் நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சரண்ராஜாவுக்கு இருந்தாங்க. பட் ஆனால் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள பற்றி வந்து பேசக்குள்ள அவர் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார். அதாவது கோபமாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் அந்த ஒரு நிமிடம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். அந்த ஒரு நிமிடம் வந்து வலி மிகுந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்த நிமிஷமே வந்து நான் அப்படியே நார்மல் ஆகிடுவேன். என்னக்கா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். அதுதான் என்னுடைய இயல்பே. பட் ஆனால் ஒரு சில சமயம் என்னால் ரொம்ப அதை தாங்கிக்க முடியாத ஒரு சோகம் அப்படின்னா அப்படியே வேகமாக மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து என்னுடைய இந்த 24 வருஷத்தில் வந்து 3 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து என்னுடைய அண்ணன் இறந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்னுடைய லவ்வர் என்னை விட்டு போகக்குள்ளே நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ எதனால் அப்படின்னு வந்து கேட்கக்குள்ள அது என்னன்னு எனக்கே தெரியல. சீசன் முடிஞ்சிடுச்சுன்ற ஒரு வருத்தமும் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.